ஹை டீச்சர்ஸ், குட் ஈவினிங். ஸ்பெஷல் டெட், டெட், டிஎன்பிசி, பிசிஎஸ்ஏ எல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காண்டி வந்து நம்ம இந்த பிரத்யேகமாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டெட் படிக்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும், என்கிட்ட வந்து என்கொயரி பண்ணது அப்படின்னா, நீங்கள் சோசியல் மீடியா இருந்தீங்கன்னா வரலாறுக்கு தனியாக, சிவிக்ஸுக்கு தனியாக, ஜாகிரபிக் தனியாக, எம்சிக்யூஸ் மாதிரி வந்து போடுங்க மேம், எங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், பார்ட் 1 வந்து 6ல இருந்து 10th வரைக்கும் உள்ள எம்சிக்யூஸ் வந்து போட போறோம். இது வந்து ஃபுல்லாவே வந்து கவர் ஆயிரும். 6ல இருந்து 6 6.1 பன்முகத்தன்மையை அறிவோம். அதுக்கு செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், அந்த மாதிரி 6th 7th 8th அந்த மாதிரி வந்து போடுவோம். இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்க இப்பதான் வந்து ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நான் குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறேன், குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்பெஷல் டெட்டுக்கு எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ண போறேன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க, ஈஸியா வந்து பாஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, திராவிடர்கள், நிக்டோரியர்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்ற எந்த இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவீன இந்திய இனத்தவர். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து காபி, தேயிலை வந்து எவ்வகை சார்ந்தவை? இது எல்லாமே வந்து தோட்டப்பயிர். பணப்பயிர்ல வந்து சணல் வரும். சிறுதானியம், கம்பு, கேழ்வரகு. நெற்பயிர்னா நம்ம நெல்லு, கோதுமை, இது எல்லாமே வந்து நெற்பயிர்ல வந்து வரும். இந்த மாதிரி ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா குடும்பம். மதச்சார்பற்ற நாடு வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா தான் மதச்சார்பற்ற நாடு. ஆனா அந்த இந்தியாவில மட்டும்தான் வந்து என்னன்னா, நீ எந்த மொழினாலும் பேசிக்கோ, எந்த மதத்தினாலும் பின்பற்றிக்கோ, ஆனா வந்து முழு சுதந்திரமா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து எங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில மட்டும்தான். அதனாலதான் நம்ம இந்தியா வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு வந்து சொல்றோம். ரைட்டா? அது மாதிரி வந்து மக்கள் தொகை 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா உள்ள மொழிகளின் எண்ணிக்கை வந்து 122. அது மாதிரி வந்துட்டு பிற மொழிகளின் எண்ணிக்கை வந்து 1599. நெக்ஸ்ட் கொஸ்டின், பழமையான திராவிட மொழி வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ் தான் வந்து பழமையான திராவிட மொழி. இந்தோ ஆரியன், இந்தோ திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீன, திபேத்தியன் ஆகிய 4ம் எவ்வகை குடும்பம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே வந்து தனி குடும்பத்துலதான் வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்து 2001 படி 5 மொழிகள் வந்து பேசுறாங்க. அது சதவீதம் இந்தியாவில இந்தி வந்து 41.03% வந்து பேசுறாங்க. வங்காளம் வந்து 8.10%, தெலுங்கு வந்து 7.19, அது மாதிரி வந்துட்டு மராத்தி வந்து 6.99 அண்ட் தமிழ் வந்து 5.91% வந்து பேசுறாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் எத்தனை ஆண்டுகளாக ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது? கிட்டத்தட்ட வந்து 300 ஆண்டுகள் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் வந்து அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மொழி 8வது அட்டவணையின்படி இந்தியாவில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 22. ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா வந்து கேட்கிற கொஸ்டின் இதெல்லாமே. மாதிரி வந்து 2004 ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து எதுனா நம்ம தமிழ் மொழி தான். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து தற்போது உள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. 2004 நமக்கு தமிழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து நிறைய மொழிகள் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை 29. இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்கள் வந்து மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 7. நெக்ஸ்ட் வந்து இந்திய தொல்லியல் துறை இதுவரை கல்வெட்டு சான்றுகள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எத்தனை சதவீதம்? 60%, 60%. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு? ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் யாருடைய நூலில் இருந்து இடம்பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா இவர் தான், ஜவஹர்லால் நேரு தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அதை எழுதினவர், இந்த நூலை எழுதினவர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவின் இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வந்து யாருங்கன்னா B.A. ஸ்மித். அவர் தான் வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்புறம் 6.2 செகண்ட் லெசன் சிவிக்ஸ்ல வந்து சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற பாடம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா பாலின ரீதியாகவும் இன ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் மாற்றுத்திறனாளிகள் மீது காணப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரபட்சம். ஓகேவா? பெண்கள் விளையாட்டிற்கு உகந்தவர் அல்ல, இது எவ்வகை கருத்து? இது வந்து முன் முடிவு. ஒருவர் மற்றவரை பாகுபாட்டுடன் நடத்துவதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சமத்துவமின்மை. ஏன்னா அந்த சமத்துவமின்மை இல்லாத காரணத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம், நீ வந்து பெரியவன், நீ வந்து அதிக வசதி படிச்சவன், நான் வந்து கம்மியான வசதி, உன்கிட்ட வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கு, என்கிட்ட எதுவுமே இல்லை, நீ வந்து பணக்காரன், ஏழை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பாகுபாட்டின் அடிப்படையில தான் வந்து பாக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாதி ஏற்றத்தாழ்வு, சமத்துவமின்மை, இன வேறுபாடு, பாலின வேறுபாடு போன்ற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் வளர்ப்பணி வந்து பாகுபாடு அப்படின்னு சொல்றோம். நிறம், வர்க்கம், மதம், பாலினம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஏற்படுவது எதுன்னா இதுவும் வந்து பாகுபாடுதான். நெக்ஸ்ட் வந்து தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? 27 ஆண்டுகள். ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின், டெட் கொஸ்டின், பிசி கொஸ்டின், எஸ்ஏ கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்டுட்டே தான் இருப்பாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். அது மாதிரி வந்து நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் எதற்கு முடிவு கட்டினார் அப்படின்னா இன நிறவெறி. சரியா? அதாவது நீ வந்து கருப்பா இருக்க, நீ வந்து வெள்ளையா இருக்க அப்படிங்கிற அந்த நிற பாகுபாட்டிற்கு வந்து ஒரு முடிவு கட்டினவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நெல்சன் மண்டேலா. தாழ்ந்த வகுப்பினரை காட்டிலும் உயர்ந்த வகுப்பினருக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பது எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சமத்துவமின்மை தான் வந்து வெளிப்படுத்துது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) அறிவுறுத்துவது வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஆட்சிகள் வந்து 15(1). வர்ணாசிரம முறை என்பது என்ன அப்படின்னா தொழில் அடிப்படையில் பல்வேறு குழுக்களாக பிரித்தல். அதாவது நீ என்ன தொழில் செய்யறையோ அதை வச்சு வந்து உன்னை வந்து அடுத்தடுத்து வந்து பிரிக்கிறது.
அந்த சமூகத்துல வந்து ஏற்றத்தாழ்வு கொண்டு நீ வந்து கடை தொழில் பண்ண அப்படின்னா நீ வந்து சின்னவன், அதுக்கு மேல நீ வந்து வணிக ரீதியான உற்பத்தி தொழில் பண்ணா நீ வந்து சமூகத்துல வந்து பெரிய ஆள். அந்த மாதிரி வந்து அந்த முறைக்கு பேர் தான் வந்து என்னன்னா வருணாசிரம முறை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர்கள் முன்னோடி வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியா வந்து யாரை போட்டக்கூடாது, நெல்சன் மண்டேலா தூக்கி போட்டக்கூடாது, தப்பு, அம்பேத்கர் தான் கரெக்ட். மாதிரி அம்பேத்கரோட முழு பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அம்பேத்கர் பிரபலமான பெயர் வந்து பாபா சாஹேப். இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர்னா அம்பேத்கர். அது மாதிரி 1915 வந்து அம்பேத்கர் பெற்ற பட்டம் வந்து என்னன்னா எம்ஏ. இதுவுமே முக்கியமான கொஸ்டின். அம்பேத்கர் பிஹெச்டி பட்டம் எங்க பெற்றார்? கொலம்பியா பல்கலைக்கழகத்துல தான் வந்து பிஹெச்டி பட்டம் பெறுவாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஎஸ்சி பட்டம் வந்து எங்க பெறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா லண்டன் பொருளாதார பள்ளி, அங்கதான் வந்து என்னன்னா டிஎஸ்சி பட்டம். நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவராக இருந்தவர் வந்து யாருன்னா அவர் தான் அம்பேத்கர். நெக்ஸ்ட் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் அவரும் அம்பேத்கர் தான். நெக்ஸ்ட் வந்து அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் அமைச்சராக இருந்த துறை வந்து எந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா சட்டத்துறை. சட்டத்துலதான் வந்து அவர் அமைச்சராக வந்து இருந்தார். அம்பேத்கரின் மறைவுக்கு பிறகு இவருக்கு வழங்கப்பட்ட விருது வந்து பாரத ரத்னா. அது மாதிரி அந்த விருது வந்து எந்த வருஷம் வந்து வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 1990. இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின், PYQ, முக்கியமான கொஸ்டின், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெண் பள்ளி படிப்பை முடித்தவுடன் கல்லூரிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை, மேலும் ஆண் பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்று படிப்பது எவ்வகையான பாகுபாடு? இது வந்து என்ன மாதிரி கொஸ்டின் அப்படின்னா பாலின பாகுபாடு. நீ ஆம்பளை பிள்ளையா இருந்தா நீ படிக்கணும், பொம்பளை பிள்ளையா இருந்தா வீட்டுல இருந்து வீட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றது வந்து என்ன பாகுபாடுனா பாலின பாகுபாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் அரசியல் பிரிவு 14வது அரசியல் பிரிவு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாட்டிற்குள் வசிக்கும் அனைவருக்கும் பாதுகாப்பினையும் தேவையற்ற பாகுபாட்டினையும் தடை செய்யும் பிரிவு வந்து 14வது பிரிவு. தீண்டாமை வந்து ஒரு குற்றமாக காண்பதன் பெயர் என்ன அப்படின்னா சமத்துவம். சரியா? இது வந்து செகண்ட் லெசன்ல வந்து அடுத்து இவ்வளவுதான் கொஸ்டின். அடுத்த தேர்ட் லெசன்ல இருக்க MCQs தேசிய சின்னங்கள். இதுல இருந்து கட்டாயம் வந்து ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரைட்டா? ஒரு காட்டின் மைய அச்சு வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா புலி. இதுவுமே கேட்டுக்கிறாங்க முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி TNPSC நடந்திருக்கும் இல்லையா, அந்த இதுல அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. செந்தாமரையின் வண்ணம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா சிவப்பு. மயில் தொகை விரித்து ஆடுவதை பார்த்து குளிருக்கு நடுங்குகிறதோ என்று நினைத்து போர்வை அளித்த குறுநில மன்னன் பேகன். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் என்ன சரணாலயம் வந்து விராலிமலை அப்படின்னாலே வந்து மயில்கள் சரணாலயம் தான். சரியா? நம்ம நாட்டின் தேசிய பறவை மயில். மயில் தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா அழகும் கம்பீரமும். முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஓங்கில்கள் தன் இரையை எப்படி பிடிக்கின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மீயொலி அலைகளை பயன்படுத்தி. அடுத்த கொஸ்டின், ஓங்கில் பார்வை திறன் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமான்னு கேட்டாங்க, குறைவு. நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்ற பாடலை வந்து பாடியவர் வந்து பாரதியார். 25 அதாவது 2525 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாரு இந்தியாவின் மிக நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை நதி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 3848 கிலோமீட்டர் நீளமுடையது என்றாலும் இந்தியாவில் பாயும் தொலைவு குறைவான ஆறு வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா பிரம்மபுத்திரா. நெக்ஸ்ட் வந்து முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாங்கம்பலின் பெயர் வந்து என்னன்னா இமாம் பசந்த். இமாம் பசந்த். புலிவனக்காட்டில் மூதா என்ற சொல்லக்கூடிய மரம் வந்து எதுன்னா ஆலமரம். கொல்கத்தாவின் ஔரா பகுதியில் உள்ள முக்கியமான பூங்கா வந்து இந்திய தாவரவியல் பூங்கா. இதுவுமே முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் உலக சாதனை படைத்த ஆலமரம் வந்து எங்க உள்ளது அது பார்த்தோம்னா அதுவும் வந்து கொல்கத்தா தான். ரைட்டா? உலகிலேயே கூடு கட்டி வாழும் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய பாம்பு வகை வந்து எதுன்னா கருநாகம். நஞ்சு கொண்ட பாம்புகள் மிகவும் நீளமானது வந்து எதுன்னு கேட்டாலும் அதுவும் கருநாகம் தான். மிகவும் கூச்ச சுவாபம் கொண்ட உயிரினம் புலி. மூவண்ண கொடியில் மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா தைரியம், தியாகம். இது ரெண்டையும் குறிக்குது. மூவண்ண கொடியில் உள்ள பச்சை நிறம் வந்து எது குறிக்குது அப்படின்னா செழுமை அண்ட் வளம். வெள்ளை நிறம் வந்து அறவழியையும் அமைதியையும் வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்றோம். தேசிய கொடியின் நீல அகலம். நீளம் வந்து 3, அகலம் வந்து 2. சரியா? இதை வந்து அகல நீளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கனாலும் மாத்தி வந்து எழுத தெரியும். சரியா? 3:2 அந்த விகிதத்துலதான் வந்து நம்ம தேசிய கொடி வந்து இருக்கு. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து ஆந்திரா. இந்திய விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி வந்து எங்க நெய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா குடியாத்தம். மூவர்ண கொடி குடியாத்தம் வந்து எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேலூர் வந்து மாவட்டத்தில் வந்து உள்ளது. வேலூர் மாவட்டம். மூவண்ண கொடியை செங்கோட்டையில் ஏற்றியவர் ஃபர்ஸ்ட் யாருன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு. மூவண்ண கொடியின் நடுவில் உள்ள ஆரங்களின் எண்ணிக்கை 24. கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை. இதுவும் முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து காந்தியை விடுதலை செய்ய நடத்த கோரி போராட்டத்தில் கலந்து கொள்ள காவல்துறையின் கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டு உயிர் நீத்தவர் வந்து யாருன்னா இவர் தான் திருப்பூர் குமரன். திருப்பூர் குமரனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது நூற்றாண்டில் இந்திய அரசு எப்படி சிறப்பித்ததுன்னா அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. சாரநாத் அசோக தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலட்சணையாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அதாவது நம்ம அசோக தூணில் உள்ள அந்த நான்முக சிங்கம் இருக்குல்ல,
அதாவது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த நான்முகம் கொண்ட அந்த சிங்கம் அந்த ஒரு சீல் இருக்கும். இது எப்போ வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரி 26, 1950 அப்பதான் நம்ம ஏத்துக்கிட்டோம். சாரநாத் கல்தூணின் அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்ட வாசகம் சத்தியமேவ ஜெயதே. தமிழ்ல சொன்னா வாய்மையே வெல்லும் கொடுத்திருக்காங்க பாருங்க. சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வந்து வாய்மையே வெல்லும். தேசிய சின்னத்தில் யானை, குதிரை, காளை போன்ற சிங்கம் எப்பகுதியில் உள்ளன அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிப்பகுதியில வந்து உள்ளது. அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எங்கு பாதுகாக்கப்படுகிறதுனா சாரநாத் அருங்காட்சியகத்துல வந்து பாதுகாக்கப்படுகிறது. தேசிய கீதம் ஜனகணமன தெரியும். இந்திய இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குவது வந்து இதுதான் நம்ம தேசிய கீதம் தான். தேசிய கீதம் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளது? வங்காளம். இதெல்லாம் 2012 டெட் கொஸ்டின் பிவைக்கு 2012-13 ஃபர்ஸ்ட் டெட் எக்ஸாம் நடந்ததுல அதெல்லாம் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. வங்காள மொழியில் உள்ள தேசிய கீதத்தின் இந்து மொழியாக்கம் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜனவரி 24, 1950. எங்கு நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸில் பாடல் முதல் ஒழிக்கப்பட்டது? தேசிய கீதம் கொல்கத்தா. தேசிய கீதத்தை எத்தனை வினாடிகள்? 52 வினாடிகள். நெக்ஸ்ட் வந்து வந்தே மாதரம் என்ற பாடலை வந்து எழுதியவர் வந்து யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் பாடல் தேசிய கீதத்திற்கு இணையான தேசிய பாடல் என்று அறிவித்தவர் வந்து யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் உறுதிமொழி எந்த மொழியில் எழுதப்பட்டது? தெலுங்கு. நம்ம தூக்கி வங்காளம், மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி நுண்ணுயிரி எந்த ஆண்டு வந்து தேசிய நுண்ணுயிரியாக அங்கீகரிக்கப்பட்டது? 2012. இதுவுமே வந்து முக்கியமான கொஸ்டின், பிவைக்கு கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பாலிலிருந்து கிடைக்கும் எப்பொருள் செரிமானத்திற்கும் வயிறு கோளாறுகளுக்கும் குளிர்ச்சி தருவதாக அறியப்பட்டது? தயிர். இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் வந்து ரூபாய். இந்த சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சின்னத்தை வந்து வடிவமைத்த டி. உதயகுமார் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? நம்ம தமிழ்நாடு தான். கிபி 78 சக ஆண்டு முறை யார் காலத்தில் தொடங்கியது? கனிஷ்கரோட காலத்தில் தொடங்கியது. சக ஆண்டு என்று தொடங்கியது வந்து என்று தொடங்கியது கேட்டாங்கன்னா மார்ச் 22. பிரபல வான் இயல்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் எப்போது தேசிய நாட்காட்டி? 1957 மார்ச் 22. முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்திய திருநாட்டின் சுதந்திர நாள் ஆகஸ்ட் 15. ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை வந்து எழுதியவர் வந்து பாரதியார். நாடு விடுதலை பெற்ற நாள் என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் வந்து மகாகவி பாரதியார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் நாடு உதித்த நாள் வந்து ஆகஸ்ட் 15, 1947. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர நாள் என்று டெல்லி செங்கோட்டையில் குடியேற்றுவது வந்து யாருன்னா பிரதமர். வந்து எல்லா நாளும் வந்து இந்த கொஸ்டின் வந்து குழப்பிட்டே தான் இருக்கும். அதாவது சுதந்திர நாள் என்று. சுதந்திர நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து யார் ஏற்றுவாங்கன்னா பிரதமர். ஒரு குடியரசு தனத்தன்னைக்கு ஜனவரி 26 வந்து நம்ம வந்து குடியரசுத் தலைவர் வந்து கொடியேற்றுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு மற்றும் நாள் வந்து 1950 ஜனவரி 26. முதல் குடிமகன் வந்து யாரு? நாட்டின் முதல் குடிமகன் வந்து யாருன்னா குடியரசு தலைவர் தான். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து குடியரசு நாளில் செங்கோட்டையில் வந்து யார் கொடியேற்றுவார்னா குடியரசுத் தலைவர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குடியரசுத் தலைவர் குடியரசு தினத்துல வந்து ரிபப்ளிக் டேல வந்து யார் தான் கொடியேற்றுவா? குடியரசுத் தலைவர். அது மாதிரி ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்து அன்னைக்கு, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு யார் கொடியேற்றுவானா பிரதமர். ரைட்டா? ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு நாளின் 3வது நாள் பாசறைக்கு திரும்புதல் விழா சிறப்பாக நடைபெறும் எனில் அந்த நாள் இதுனா ஜனவரி 29. பாசறைக்கு திரும்புதல் நிகழ்வின் ஒரு பகுதியாக மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகை எவற்றால் அலங்கரிக்கப்படும்? மின் விளக்குகள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் வந்து இது அக்டோபர் 2. யாருடைய பிறந்த நாளை சர்வதேச அகிம்சை நாளாக 2007 அங்கீகரித்தது ஐநா சபை கொண்டாடி வருகிறது? இவரோட பிறந்தநாள் தான். காந்தியோட பிறந்தநாளை வந்து என்ன சொல்றாங்க? சர்வதேச அகிம்சை நாளா வந்து கொண்டாடுறோம். அது மாதிரி வந்து 4வது லெசன் வந்து பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் முக்கியமான பாடம். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். நமது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து எப்பன்னா ஜனவரி 26, 1950. லாகூரில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு வந்து 1929. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் வழிபற்ற முழக்கம் வந்து எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முக்கியமான கொஸ்டின். முழு சுயராஜ்யத்தை அடைவது. வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். லாகூர் காங்கிரஸ் மாநாட்டை தொடர்ந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் வந்து 1930 ஜனவரி 26. அரசமைப்பு நிர்ணய மன்றம் எந்த அமைப்பு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1946. அரசியலமைப்பு சட்டத்தின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 389. அரசமைப்பு சட்டத்தின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் வந்து இடம்பெற்றன? 15 பெண் உறுப்பினர்கள். அரசமைப்பு வரைவு எத்தனை பேர் வந்து கொண்டதுன்னா 8 பேர் கொண்ட குழு. இதன் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து யாருன்னா அம்பேத்கர். 8 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்டவர்களுக்குள்ள ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து BN ராவ். முக்கியமான கொஸ்டின். அரசியலமைப்பு வரைவு சட்ட வரைவு குழுவின் முதல் சட்டம் வந்து என்று நடைபெற்றது டிசம்பர் 9, 1946. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு சட்டங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன? கிட்டத்தட்ட 2000 திருத்தங்கள், 2000 கரெக்ஷன் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து ஒரு சட்டமா வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாள் வந்து எதுனா 1949 நவம்பர் 26. நெக்ஸ்ட் வந்து
1949 நவம்பர் 26ஆம் நாள் எப்படி கொண்டாடுகிறோம்? அரசியலமைப்பு சட்ட நாள், அதாவது சட்ட தினம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 26 வந்து கொண்டாடுறோம். சரியா? அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எவ்வளவு செலவானது? கிட்டத்தட்ட வந்து எத்தனை லட்சம் செலவானது? 64 லட்சம் வந்து செலவாச்சு. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை என்றால் என்ன? முகப்புரை தான் முன்னுரை அப்படின்னு சொல்றோம். ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தை எப்படி அழைக்கிறோம்? இறையாண்மை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்புகளை எந்த வயதில் தருவது அரசியல் சட்டம் தனது கடமையாக அறிவித்துள்ளது? 6 முதல் 14ஆம் வகுப்பு வரை. இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமை எந்த வயதில்? 18. எல்லாத்துக்கும் காமனான கொஸ்டின். இந்திய அரசியல் சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளர் கருதப்படுவர் வந்து யார் அப்படின்னா அம்பேத்கர் தான். நமது அரசியலமைப்பு சட்டம் 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? 101 முறை. இதுவுமே முக்கியமான கொஸ்டின். இந்திய அரசியல் சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயுவால் நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது? ஹீலியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். அடுத்து வந்து 5வது பாடம் மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி வந்து மக்களாட்சி அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். மக்களாட்சி எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நேரடி மக்களாட்சி முறையில் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றவர்கள் வந்து மக்கள். நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படும் வரலாற்றை எந்த நாடு பெற்றுள்ளது? சுவிட்சர்லாந்து. பெரும்பான்மை உறுப்பினர்கள் அதிகரிக்கும் ஆதரிக்கும் ஒன்றை முடிவாக ஏற்றுக்கொண்டு எஞ்சியவர்கள் அந்த முடிவில் கட்டுப்படுவார்கள். இதன் பெயர் வந்து நேரடி மக்களாட்சி அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ஓட்டெடுப்பு மூலம் ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கும் அதிகாரம் பெறுவதன் பெயர் வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, ஓட்டு போட்டு தானே நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அதான் வந்து என்ன சொல்றோம்? பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்றோம். நாடாளுமன்ற மக்களாட்சி நடைபெறும் நாடு வந்து எதுனா நம்ம இந்தியா. அதிபர் மக்களாட்சி நடைபெறும் நாடு வந்து கனடா. உலக மக்களாட்சி தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். செப்டம்பர் 15. ஐநா சபை உலக மக்களாட்சி தினத்தை அறிவித்த ஆண்டு வந்து எத்தனை? 2007. உலக மக்களாட்சி தினமாக செப்டம்பர் 15 அறிவித்த அமைப்பு வந்து ஐநா சபை. உலகில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள் மிக பெரியது வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரோட தலைமையில் இருந்து உருவாக்கப்பட்டது? டாக்டர் B.R. அம்பேத்கர். நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் அவர் தான், B.R. அம்பேத்கர் தான். உலகிலே முதல் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு வந்து நம்ம நியூசிலாந்து. நெக்ஸ்ட் வந்து நியூசிலாந்தில் அரசு முதல் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய ஆண்டு 1893. முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஐக்கிய பேரரசு எந்த ஆண்டு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியது? 1918. சரிங்களா? நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட், ஐக்கிய பேரரசு வந்து செகண்ட் 1918. அமெரிக்கா வந்து எப்ப கொடுத்துருக்காங்கன்னா 1920. இந்தியாவில் யாருக்கு மட்டும் ஓட்டுரிமை வழங்கப்பட்டதுன்னா பணக்காரர்களுக்கு மட்டும் அமெரிக்காவில் வந்து ஓட்டுரிமை வந்து வழங்கப்பட்டது. உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின்படி இந்தியாவில் ஒவ்வொரு ஓட்டுரிமைக்கான வயது வந்து 18 வயது வந்து உனக்கு பூர்த்தி ஆச்சுன்னா நீ வந்து ஓட்டளிக்க தகுதி அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் இந்திய குடிமக்கள் எத்தனை பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சி மீது நம்பிக்கை கொண்டுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன? 79%. சரிங்களா? அடுத்த 6வது பாடம் உள்ளாட்சி அமைப்பு மற்றும் ஊரகமும் நகர்ப்புறமும். பல லட்சம் மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கும் ஊர்களை எப்படி தமிழ்நாடு அரசு அறிவிக்கும்? பல லட்சம் அப்படின்னா மாநகராட்சி. 1 லட்சம் மக்கள் தொகை இருந்தாங்கன்னா அது வந்து நகராட்சி. ரைட்டா? தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் வந்து எத்தனை? 21 மாநகராட்சின்னா பெரிய பெரிய சிட்டி. அதாவது நம்ம சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தூத்துக்குடி, திருச்சி இதெல்லாமே வந்து என்னன்னா மாநகராட்சிகள். இந்தியாவில் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? 1688. நெக்ஸ்ட் வந்து ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி என்ற அரசு எதை பிரித்து வைக்கிறது? கிராமப்புறம். தமிழ்நாட்டில் மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்கும் ஊர்களை வந்து எப்படி பிரித்துள்ளனர்? அதாவது 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை எங்கன்னா நகராட்சி. தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலஜாபேட்டை. இதுவுமே வந்து டிஎன்பிஎஸ்சி PYQ கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சி டெட் வந்து PYQ கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம். வாலஜாபேட்டை எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? வேலூர். பேரூராட்சி என்பது எத்தனை பேர் வாழக்கூடிய ஊர்? 10,000. இந்தியாவின் முதல் பேரூராட்சி என்ற உள்ளமைப்பு எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் தான். மாநகராட்சிக்கு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி ஒருவர் யாராக இருப்பார்? ஆணையர். நகராட்சிகளுக்கு நகராட்சி ஆணைகளாக நியமிக்கப்படுபவர் அரசு அதிகாரிகள். பேரூராட்சி நிர்வாக அலுவலர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா செயல் அலுவலர். பல ஊராட்சிகள் ஒன்றிணைந்து எதை அமைக்கிறது? ஊராட்சி ஒன்றியம். தங்களில் ஒருவரை ஊராட்சி ஒன்றிய அலுவலராக தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் வந்து கவுன்சிலர்கள் அப்படின்னு வந்து சொல்றோம். ஒரு வார்டு கவுன்சிலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க ஊராட்சிக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர். நெக்ஸ்ட் வந்து எந்த மாவட்டத்தில் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்களின் எண்ணிக்கை வந்து உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்க? நம்ம விழுப்புரம். அது மாதிரி நகராட்சிகளின் எண்ணிக்கை அதிகமா உள்ளது வந்து எங்கன்னா காஞ்சிபுரம். ரைட்டா? ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்கள் எண்ணிக்கை வந்து மொத்தம் எத்தனை? 22. நீலகிரி, பெரம்பலூர் மாவட்டங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளன? 4. எந்த அடிப்படையில் மாவட்டம் பல பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது? 50,000 மக்கள் தொகையின் அடிப்படையில். பகுதி உறுப்பினர்களை கிராம ஊராட்சி மக்கள் எதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? நேரடி தேர்தல் மூலம். மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களின் ஒருவரை எந்த பதவிக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மாவட்ட ஊராட்சி குழு தலைவர். நெக்ஸ்ட் வந்து
ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையும் செய்பவர் வந்து ஊராட்சி குழு தலைவர். மாநகராட்சி தலைவரும் நகராட்சி தலைவரும் பகுதி உறுப்பினர்கள் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களாட்சி அமைப்பின் ஆணி வேர் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா கிராம சபை. நெக்ஸ்ட் வந்து கிராம சபையில் யார் கலந்து கொள்ளலாம்? 18 வயது நிரம்பியவர்கள். தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் வந்து எங்க இருக்குன்னா சென்னை. கிராம சபை ஆண்டுக்கு எத்தனை முறை வந்து கூடும்னா 4 முறை வந்து கூடும். மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஆசிரியர் போன்றவரும் எந்த மக்களாட்சி அமைப்பில் கலந்து கொள்ளலாம்? கிராம சபை கூட்டத்துல. அவ்வாறு வந்து கிராம சபை கூட்டத்தில் நடப்பது என்ன? அதாவது மக்களின் குறைகளையும் தேவைகளையும் நேரடியாக சொல்லுதல். ஜனவரி 26 மே 1 இந்த நாளெல்லாம் வந்து கிராம சபை வந்து கூடும். இதெல்லாம் இந்த டேலாம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ். ஜனவரி 26 மே 1 ஆகஸ்ட் 15 அக்டோபர் 2 இந்த 4 நாட்கள்ல வந்து கிராம சபை வந்து கூடும். நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 26 அந்த 4 தினங்கள் இருக்கையா கிராம சபையின் பெயர் வந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் வந்து எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்ட ஆண்டு? 1992 ஏப்ரல் 24. இது எல்லாமே வந்து பிவைக்யூ கொஸ்டின், டெட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ். இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. தேசிய பஞ்சாயத்து ராஜ் என்ற பெயர் வைத்தவர் வந்து யாருன்னா மகாத்மா காந்தி. தேசிய ஊராட்சி தினம் வந்து எந்த நாள்ல வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 24. முக்கியமான கொஸ்டின். சிறப்பாக செயல்படும் ஊராட்சி அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்குவது மத்திய அரசு. அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு? பெண்களுக்கு 33%. 2011 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் பெண்கள் எத்தனை சதவீதத்தில் வெற்றி பெற்றனர்? 38%. 2016 ஆண்டு தமிழக அரசு பெண்களுக்கு உள்ளாட்சியில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்ததுன்னா 50% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவி காலம் 5 ஆண்டுகள். உள்ளாட்சி தேர்தல் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடைபெறும். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது வந்து மாநில தேர்தல் ஆணையம். முக்கியமான கொஸ்டின், ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். இதெல்லாம் வந்து பிவைக்யூ நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து எத்தனை? 12,524. தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி ஒன்றியங்களினோட எண்ணிக்கை வந்து ஊராட்சி ஒன்றியங்கள் 385. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட ஊராட்சிகள் 31, மாவட்ட பேரூராட்சிகள் 561, தமிழ்நாட்டில் உள்ள நகராட்சிகள் 125, தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் 21. நெக்ஸ்ட் வந்து சாலை பாதுகாப்பு. பாதசாரிகளுக்கு சாலையில் கிடக்கும் பகுதி எங்க அமைக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் எங்கன்னா பிரிட்டன். பாதசாரிகளுக்கு சாலையில் கிடக்கும் பகுதி பிரிட்டன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1934. நடைபாதையில் பெலிக்ஸா பேக்கன் என்று அழைக்கப்படுவது வந்து ஒளி கம்பங்கள். ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 2ஆம் உலக போருக்கு பின். பெரியவர்கள் துணையோடு எந்த வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சாலையை கடக்க வேண்டும்? 8 வயது. எத்தனை வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் வாகனத்தில் பின் இருக்கையில் அமரலாம்? 12 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள். அடுத்து பாருங்களா, பொறுத்துக. பிரிட்டன் போக்குவரத்து துறை என்ன வரும்? கோரி பெலிஷா. அது மாதிரி வந்து ஜீப்ரா கிராசிங், கருப்பு வெள்ளைகளான பட்டைகள், அதான் அந்த ஜீப்ரா கிராசிங் சொல்றோம். மிதிவண்டிகள், தரமான பாகங்களை பொருத்துதல். போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலைகள், அதுக்கு வந்து தவிர்த்தல் வேண்டும். வாகன ஓட்டுநருடன் பேசக்கூடாது. சரிங்களா? 6th வந்து சிவிக்ஸ்ல இவ்வளவு ஒரு 6 லெசன் 7 லெசன் வந்து இருக்கு. எல்லாமே வந்து நம்ம ஒன்லைனரா கொடுக்காம எம்சிக்யூஸ் டைப்ல 4 ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்கோம். அப்படின்னா வந்து நீங்க அந்த ஆப்ஷன்ல எப்படி ஒமிட் பண்ணிட்டு ஆன்சர்ஸ் வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து முக்கியமான டாபிக். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் ஷேர் தான் வந்து நீங்க கொடுக்குற கமெண்ட் தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஓகே, தேங்க்யூ.